வருங்கால அரசு அதிகாரிகளே வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல 15,000 பிளஸ் வேகன்சிஸ் வரை இருக்கு. இந்த வேகன்சில ஏதாவது ஒரு வேகன்சி நம்மளும் கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரியா மாறணும்னு சொல்லிட்டு கனவோட வெறித்தனமா படிச்சிட்டு இருப்பீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் நம்ம வரண்டா ரேஸ்ல இருந்து ஒரு ஃப்ரீ ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் அப்படி நடத்த இருக்கோம். இந்த ஃப்ரீ ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் அப்படின்றத ரேஸ் ஸ்டூடெண்ட் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட் யார் வேணாலும் எழுதிக்கலாம். அதாவது குரூப் 4 எக்ஸாம் பாஸ் ஆகி ஆகணும்னு சொல்லி படிச்சிருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆனா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணணும் தெரியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கானது அந்த வீடியோ. இப்போ நமக்கு வழக்கமாக நம்ம வரண்டா ரேஸ் TNPSC அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் டெய்லி வீடியோஸ் அப்படி போயிட்டு இருக்கும். இந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க் அப்படி இருக்கும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரோமில் ஒரு பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நேம் அப்படின்றது கேட்கும். இந்த இடத்துல உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அப்படின்றது கொடுத்துட்டு லொக்கேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் அப்படின்றது சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வரண்டா ரேஸ் ஆஃப்லைன் பிரான்ச்சஸ்லையும் நடக்க இருக்கு. அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச் அப்படி தான் கொடுத்துக்கோங்க. அதாவது லொக்கேஷன் பக்கத்தில் எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த ஊரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆர் ரேஸ் ஸ்டூடெண்ட் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க ரேஸ் ஸ்டூடெண்ட் தான் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன் கொடுத்துட்டு இங்க கீழே சப்மிட் இருக்கும். இந்த சப்மிட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வரும். அப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமா சார் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா ஆனால் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலையே சார் அப்படின்றது தான் பெரிய டவுட்டா இருக்கு. இந்த எக்ஸாம் அப்படின்றது நவம்பர் 25 நடக்க இருக்கு. இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது மெயில் மூலியமா இல்லாட்டி உங்களோட வாட்ஸ்அப், டெலிகிராம் இது மூலியமா வர இருக்கு. ஸோ அதனால இப்போ எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எந்த ஒரு பேனிக்கும் ஆக வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அனைவரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படி எழுத முடியும் கண்டிப்பா. சோ எக்ஸாம் அப்படி போய் அட்டெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் அப்படி நடத்தி இருக்கோம். மறந்துடாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நவம்பர் 25 எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆபீசரா சந்திக்கலாம். Thank you.